காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன செய்கிறதுன்னு கன்ஃபியூஷனா? வீட்டை எலுமிச்சம்பழமும் சில பருப்பு வகையும் இருந்தால் போதும், அருமையாக எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் தான் செஞ்சேன். முதல்ல தாளிதம் செஞ்சுக்கலாம். சட்டி எடுத்து காய வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை கூட போடலாம். வறுத்த வேர்க்கடலை போட்டால் லைட்டாக வறுத்தா போதும். கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட காஞ்ச மிளகா 2 உடச்சி போட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் உடைச்ச முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த சூடான எண்ணெயில் மிதமான தீ வச்சு, இது எதுவுமே கருகிடக்கூடாது, மிதமான தீ வச்சு அதை அப்படியே வழட்டி எடுக்கணும். அது அப்படியே வறுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். இந்த பருவத்தில் நம்ம என்ன சேர்த்துக்கலான்னாக்கா அதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். வாசனைக்கு அருமையாக இருக்கும், செரிமானத்துக்கு நல்லது. இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அளவாக சேருங்க, இல்லைன்னா கலர் கூடி போயிடும், அதோட யதார்த்த டேஸ்ட்டு மாறி போயிடும். இதை மறுபடியும் ஒரு வாட்டி இப்படி பரட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய தேவையில்ல. அந்த இடத்துல நம்ம கொஞ்சோண்டு சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டால் போதும். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 பேருக்கு சாப்பிட்லாம். அப்போது இதில் நமக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் அப்படி 2 கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சு விட்டுறணும். எலுமிச்சம்பழம் பிழியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது கொதிக்க விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளறி விட்டுட்டு, அந்த இளம் சூடு பதம் இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே வடித்து உதிராக வச்சுருக்க சாதத்தை எடுத்து அதை சேர்த்து கிளறி எடுத்திங்கன்னா எலுமிச்சை சாதம் ரெடி. அருமையான லஞ்ச் பாக்ஸ். இதுக்கு ஏதாவது ஒரு வாழைக்காய் வறுவலோ உருளைக்கிழங்கு வறுவலோ, அதுவே இல்லையா வத்தல் அப்பளம் போதும். சூப்பராக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.